Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் வந்து நிறைய வந்து பிம்பிள் மார்க்ஸ் இருக்குது. அந்த கரும்புள்ளி போகவே மாட்டேங்குது. ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மங்கு இருக்குது, அதுவும் போகவே மாட்டேங்குது. எவ்வளவோ ட்ரை பண்ணி போகவே இல்லை அப்படின்றவங்க தான் சூப்பராக ரெமெடி தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ட்ரை பண்ணி பார்த்து நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெமெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொட்டேட்டோ வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸாக இருந்தால் கூட போதும். இது வந்து இப்போ தோலை எடுத்துட்டோ இல்லைன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டோ ஒரு ஜாரில் போட்டு நல்லா வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு அரைக்க வேணான்னு சொன்னால் நீங்கள் வந்து துருவல் வச்சு துருவிட்டு நீங்கள் ஜார் வந்து புழிஞ்சு வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அரைக்கும்போது தண்ணி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. ஒன்லி பொட்டேட்டோ மட்டும் போட்டு நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி பிழிஞ்சிங்கன்னா சாறு வந்து நல்லா வந்து வரும். அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வரும், துருவணும் அப்படின்னா கம்மியாக வரும். இந்த மாதிரி புழிஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஓரமாக வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே வந்து வச்சுருங்க. கீழே பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி நல்ல ஒரு மாதிரி க்ரீமியாக வந்து கீழே வந்து செட்டில் ஆகும். அதையும் தண்ணியும் தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மேலே உள்ள தண்ணியை வந்து வேறு பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. கீழே வந்து ஊற்றி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நமக்கு இந்த பொட்டேட்டோ ஜூஸ் கூட நமக்கு வந்து தேவைப்படும். கம்ப்ளீட்டாக தண்ணி தனியாக அந்த கீழே பார்த்திங்கன்னா அந்த க்ரீம் மாதிரி இருக்கும், அது தனியாக வந்து நம்ம எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து இருக்கும். நம்ம எடுத்தது வந்து குட்டி பொட்டேட்டோ தானே, ஸோ அதனால் அதாவது பிளாக் மார்க்ஸ் வந்து நிறையா இருக்குன்றவங்க நல்ல ஒரு பெரிய பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குட்டி பொட்டேட்டோ அப்படின்னா 2லேருந்து ஒரு 3 அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த க்ரீம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து நம்மளோட பிளாக் மார்க்ஸை வந்து ரிமூவ் பண்ண போதும், ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த க்ரீம் கூடயே பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் மார்க்ஸு மங்கு இதெல்லாம் நிறையா இருக்குது. ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும்னா குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. அது எந்த அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது மூணையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்து பொட்டேட்டோ ஜூஸ் வந்து தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து விட்டால் போதும், ரொம்ப வந்து நமக்கு தேவைப்படாது. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்து வருங்க. பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், நல்ல க்ரீமியாக வந்து இருக்கும். இது கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ ஒன்று ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில். இது வந்து எல்லா வெப்சைட்லேயுமே வந்து கிடைக்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 5 சொட்டு மட்டும் விட்டுக்கோங்க. 5 ட்ராப்ஸ் மட்டும் போதும், அதிகமாக வந்து சேர்க்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எசென்சியல் ஆயில்ன்றனால நம்ம அதிகமாக சேர்த்தாலும் ஸ்கின்க்கு வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 5 ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வந்து கலந்துக்கோங்க. இப்போ க்ரீம் பாருங்கள் நல்லா க்ரீமியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். சும்மா வந்து பிளெயின் வாட்டரில் மட்டும் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. கையிலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே பார்த்திங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, அப்படி இல்லைனா மற்ற மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை பார்ட்டி போகிறீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணாலே பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ பொலிவாக இருக்கும். அந்த பிளாக் மார்க்ஸ் வந்து குறையிறதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளாக் மார்க்ஸ் வந்து குறைஞ்சிட்டாலே நம்மளோட ஒரிஜினல் கலர் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கலராக இருப்பாங்க, ஆனால் அந்த மங்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக கருப்பாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இது வந்து ரெடியூஸ் ஆகிட்டாலும் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக நல்ல கலராக வந்து மாறிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண அடுத்த செகண்டே உங்களால் வந்து பார்க்க முடியும். உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஒரு ஷேட் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த பேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதுங்க. அதுக்குள்ளேயுமே நல்லா ட்ரை ஆயிரும். ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து சுருக்க வேலை வந்து ஆரம்பிச்சிடும். அதனால் ஏன்னா நம்ம வந்து அரிசி மாவு அண்டு கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்துருக்கனால அது வந்து எரிக்கி பிடிக்கும். ஸோ அதனால் வந்து சுருக்க வர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டேன். ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த க்ரீம் மட்டும் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரைட்னஸும் அந்த பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் வந்து கண்ணால் வந்து பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்தது, நல்லா ஒர்க் ஆனிச்சா இல்லையான்றதை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெமடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.